நம்மளுக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சிஎம்ஏ அப்படிங்கிறது வந்து ஒரு அகாடமி போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பட் எல்லாருக்கும் வந்து அந்த டைமிங் அப்படிங்கிறது வந்து ஒன்று செட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் இருந்தே நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நாட் ஒன்லி இந்தியா, நீங்கள் அப்ராட் இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக அங்கே இருந்த மாதிரி நீங்கள் கிளாஸஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். திஸ் இஸ் ஆன்லைன் லைவ் கிளாஸ். எந்த அகாடமி கேட்டிங்கன்னா எம்கே அகாடமி தான், ப்ரொப்ரேட்டர் நான் தான். ஓகே, நம்ம அகாடமி ஸ்டார்ட் பண்ணி நியர் 4.5 years ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகே, இது வரைக்கும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணதோட மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ டேரெக்டாக சேனலோட ஷார்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸும் பார்க்கலாம், ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் பார்க்கலாம், ஆல் இண்டியா ரேங்க்ஸ் எடுத்திருக்காங்க, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே எக்ஸாமிஷன் எடுத்திருக்காங்க, அந்த லெவலாக இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட் இருக்கும். என்ன பண்ணால் சரி, எல்லா ஏஜ் பீப்புளும் உங்ககிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணலாமா? தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். 18 வயசுலேருந்து 60க்கு மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் நம்மகிட்ட அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தான் பண்ண முடியும், அவங்க தான் பண்ண முடியலாம் இல்லை, யாருனாலும் எப்போனாலும் நீங்கள் வந்து நீங்கள் பண்ணலாம். இவங்க முடியும் அவங்க முடியாமல் இல்லை, நம்பி வாங்க, உங்களால் முடியும், அவ்வளோதான். ஏன்னா எல்லா ஏஜ் பீப்புள்ஸும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவங்க தான் பண்ண முடியும், அவங்க தான் பண்ண முடியும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்கள் யாருனாலும் வந்து நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர். ஸோ ஜெண்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது நார்மலாக வந்து ஃபீமேல் மட்டும் தான் இம்பார்ட்டண்ட்டு, மேல் இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் அட்டன் பண்ணுறாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, என்னது இது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக வந்து கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் ஃப்ராங்காக ஒன்று சொல்கிறேன், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ நியர் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இந்த 20,000 சப்ஸ்கிரைபர்ஸில் 75% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் வந்து நானாக வந்து அவங்களோட மொபைல் ஃபோன் வந்து ப்ரெஸ் பண்ண சொல்ல, அவங்களா வந்தது. கரெக்டாக? அப்போது சிஎம்ஏ பண்ணுறதுல அதிகமாக வந்து இருக்கிறது அவங்க தான். அப்போது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்னோட கிளாஸஸ் வந்து விருப்பப்பட்டு வந்து அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து கிளாஸஸ்க்கு வந்தப்போ வந்திருப்பாங்க. அதனால் இப்போ நீங்கள் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அகாடமியில் பாஸ் பண்ணதாக இருக்கட்டும் இல்லை அட்டன் பண்ணதாக இருக்கட்டும் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து அதிகமாக இருப்பாங்க. அப்போ மேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, அதுக்காக மேல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து இல்லைன்னா இல்லை. ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக்கே நீங்கள் பார்க்கலாம், ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு, ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ, ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டோட ஹானர் பண்ண வீடியோ எவிடன்ஸோடு இருக்குது. நீங்கள் வேணும்னா அது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அதனால் இந்த ஏஜ் ஃபேக்ட்டு, இந்த இது ஜெண்டரு அதெல்லாம் கிடையாது, யாருனாலும் வரலாம். சரிங்களா? என்ன ஒன்றுனா உங்களுக்கு டைமிங் செட் ஆகணும், அதுதான் மெயின். ஓகே, ஸோ டைமிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் 5:35 to 7:45. குரூப் 2 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கமிங் ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் குரூப் 1 ஈவினிங் 6:05 வந்து நைட் ஒரு 8:25 வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். அது குரூப் 1 டேரக்ட் டாக்ஸேஷன் கிளாஸ் இருக்கும், அது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வீட்டில் இருந்து இந்தியா மட்டும் இல்லை, எங்கேனாலும் அட்டன் பண்ணலாம். இப்போ நம்ம அகாடமிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, திருச்சி, திண்டுக்கல், விருத்தாச்சலம், ஓகே, விழுப்புரம், சென்னை, செங்கல்பட்டு, சரிங்களா? இந்த மாதிரி எவ்வளோ பிளேஸஸ் சொல்லிட்டு இருக்கு போகலாம். யூகே, யூஎஸ் அதுலேருந்து அட்டன் பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே செட்டில் இருப்பாங்க, அவங்க அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த ஏரியா அந்த ஏரியாலாம் கிடையாது, எல்லா ஏரியாவிலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். ஃபீஸ் வந்து அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். சரிங்களா? ஃபீஸை நான் பப்ளிக்காக சொல்ல விரும்பலை, நார்மல் ஃபீஸ் தான், எல்லாராலையும் வந்து பேமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீஸ் தான். அதனால் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். 90% கிட்டத்தட்ட சீட்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு, ஒன்லி 10% தான் இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா எம்கே அகாடமி சிஎம்ஏ இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணுங்கள். எங்கள் பர்சனலாக டெலிகிராமில் மெசேஜ் பண்ணாலும் சரி, இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணாலும் சரி, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட நேம் அண்ட் உங்களோட காண்டாக்ட் நம்பர் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் நேம், உங்கள் காண்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கிளாஸ் உங்களுக்கு வேணும், உங்கள் ஃப்ரெண்டோட நேம், உங்கள் ஃப்ரெண்டோட காண்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணாதீங்க. கிளாஸ் யாருக்கு வேணுமோ அவங்க டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நம்மளே சொல்லிட்டேன், ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். 90% ஆல்ரெடி ஃபில். என்ன சார் இப்போ தான் சொல்கிறீங்க, அப்படி ஆல்ரெடி 90% ஃபில்லுங்கிறீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ் அட்டன் பண்ணுவாங்களே, அவங்களே அவங்களோட நேம் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்களே, அப்போ பேலன்ஸ் ஒரு 10% மட்டும் தான் லெஃப்ட்டாக வந்து இருக்குது நமக்கு. ஓகே, சரிப்பா. ஸோ அதனால் இப்போ கிளாஸஸ் பற்றி நான் அப்டேட் சொல்லிட்டேன். இப்போ ஈவினிங் 6 to 8:25 அப்படின்னா இன்பிடியில் ஒரு 10 minutes உங்களுக்கு பிரேக் இருக்கும். தென் கிளாஸில் நான் சொல்லும் போது நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சைடில் நீங்கள் நோட்லாம் பண்ண வேண்டாம். அந்த 2 hours நீங்கள் நான் சொல்கிறது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு குரூப் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த குரூப்பில் எல்லாமே டெய்லி கிளாஸஸோட நோட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கிளாஸில் ரிசர்வ் பண்ண போகிறீங்க, அந்த நோட்ஸ் எல்லாம் டெய்லி அந்த குரூப்பில் வந்துகிட்டே இருக்கும். அப்போது அவ்வளோதான், ரெக்கார்டிங் கிடையாது, பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி லைவ் கிளாஸஸ் 1 to 1 தான். நீங்கள் என்னன்னா நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம், கால் பண்ணி கேட்டுக்கலாம், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம், டெலிகிராம் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம், என்ன டவுட்னா நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? சொன்னதான் இப்போ தான் கேட்கணும், அப்போ தான் கேட்கணும் அப்படிங்கிறதுல. ஸோ அந்த டைமில் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கு நான் கேரண்டி, அவ்வளோதான். இது வரைக்கும் எத்தனை பேர் பாஸ் பண்ணிக்காங்க, சும்மா நான் ஓவராக நான் சொல்லிட்டு போகல. ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம அச்சீவ்மெண்ட்ஸில் அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் நம்பி வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம்.
ஓகே, தட்ஸ் ஆல். தென் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு, சார் இப்போ தான் நான் எக்ஸாம் அப்பியர் ஆக போகிறேன், கொஞ்சம் பயம் இருக்குது, ஓகே முடிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது, இவ்வளோ தான் தாண்டி வந்துட்டு ஒன்றும் தெரியல, எக்ஸாம் டைம் டேபிள்லாம் வந்துருச்சு, அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் இருப்பான். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே உங்களோட பாயிண்ட் ஆஃப் நீங்கள் நினச்சிக்கோங்க. நீங்கள் எல்லாருமே இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கீங்க. உங்கள் பேக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை நம்பி இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஓகே, உங்களை நம்பி இருக்கிறது ஃபேமிலிஸ் மட்டும்தான், சரிங்களா? அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களை நம்பி இருக்காங்க. அவங்க யாருக்கும் ட்ரைவ் பண்ண தெரியாது. ஓகே, உங்களை நம்பி தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்போ நல்லபடியாக நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது உங்கள் கையில் தான் டிரைவிங். நீங்கள் தூங்கிட்டு என்ன ஆகிடும்? அவ்வளோதான். நம்ம ஒருத்தர் அந்த தூங்கிட்டோம்னா மொத்த ஃபேமிலி என்ன ஆகும் அப்படிங்கிற யோசித்து பாருங்கள். ஸோ அதனால் சேஃப் அண்ட் செக்யூர்டாக எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி தானே நம்ம சேர்ப்போம். அதுதானே நம்மளோட கடமை, அதுதானே நம்மளோட பொறுப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உள்ளே இறங்கிட்டோம், என்னானாலும் பரவாயில்ல, வெற்றியோடு தான் திரும்புகிறோம். ஓகேங்களா? அது இப்போ நடக்குதோ இல்லையோ, என்னைக்கோ ஒரு நாள் வெற்றிங்கிற ஒன்று உங்களை தேடி வரும்ல, அன்னைக்கு வர்ற வரைக்கும் நம்ம வந்து போராடணும், இறங்கி நிற்கணும். இறங்கியாச்சு, 2ல் 1 பார்த்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நில்லுங்க. இறங்கிட்டீங்க, இதுக்கப்புறம் வந்து கஷ்டமாக இருக்குது, இல்லை வேணாம், இது நமக்கு செட் ஆகாது, இது வந்து நம்ம டிசர்வ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக் அடித்தோம்னா அது யாருக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு தான் ப்ராப்ளம். சரிங்களா? உள்ளே இறங்கிட்டீங்க, 2ல் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன வருதோ நீயா நானா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கிருங்க. இறங்கியாச்சு, இறங்கினதுக்கப்புறம் ஒரு இடத்துல திங்க் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம சின்ன சின்ன திங்க் பண்ணக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கொடுக்கும். எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் சேரில் உட்காந்துருக்கோம், ஒரு வேளை விழுந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நம்ம எப்படி எட்டி பார்ப்போம் இல்லையா? அவன் பார்க்கும்போது ஓ அப்படின்னு ஒரு பயம் வரும்ல. அப்போ யாராவது அதை சொல்லும் போது அந்த ஒரு பயம் வரும் இல்லையா? அப்போ சொல்லாத வரைக்கும் நம்மளாக தான் இருக்கும். கரெக்டு தானே? ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நான் மலை உச்சியில் இருக்கேன், ஓகே, நானாக கேஷுவலாக இப்படி உட்காந்துருக்கேன், பின்னாடி வந்து திரும்பி பார்த்தா மலை, ஓகே, தைரியமாக தான் நான் உட்காந்துருக்கேன், பின்னாடி மலை இருக்க தெரிஞ்சு தான் நான் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, கீழே வந்தால் எலும்பு கூட மிஞ்சாங்கிற தெரிஞ்சு தான் நீங்கள் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இருந்தாலும் தைரியமாக உட்காந்துருக்கேன். பட் யாராவது ஒன்று ஒரு இடத்துல பின்னாடி கொஞ்சம் பாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா அப்படியே பார்க்கும்போது தான் நமக்கு அந்த பயம் அப்படிங்கிற ஒன்று வரும். அப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், நீங்களாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க. யாராவது ஒன்று இதை சொல்லிட்டு இதை பார்த்தியா கொஞ்சம் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு ஒரு பயம் வருது. ஓகே, அதனால் நம்ம உள்ளே இறங்குனதே பயம் இல்லாமல் தான் இறங்கியிருக்கோம். ஒருத்தவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பயங்கிறது வந்து ஒன்று வருது. அதனால் நம்ம வந்து பயம் இல்லை, அவங்க சொன்னனால அந்த பயம் வருது. சொல்கிறவங்களை இக்னோர் பண்ணிக்கோங்க லைஃப்பில், அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்து உங்களை வெட்டிட்டு போயிடும். ஓகே, ஏன்னா பயமே இல்லாமல் தான், நான் தான் சொல்கிறேன்ல, பயமே இல்லாமல் அது மலை உச்சின்னு தெரிஞ்சுதாங்க நம்ம உட்காந்துருக்கோம். தெரியாமலாம் உட்காந்துருக்கோம், மலை உச்சி தான், கீழே பின்னாடி விழுந்தா என்ன ஆகுங்கிறது தெரிஞ்சு தான் உட்காந்துருக்கோம். இருந்தாலும் என்ன, ஒரு தைரியம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா லைஃப்பில் வந்து நமக்கு இருக்கும். அந்த மாதிரி எதையும் வந்து நீங்கள் நெகட்டிவாக வந்து நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. மெயினாக நான் ஒன்றே சொல்கிறேன், நெகட்டிவாக வந்து எப்போயுமே வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க. நெகட்டிவாக வந்து எனக்கு மட்டும் தான் இப்படி தான் அப்படி தான், இது பண்ணாதாயிரும், அது பண்ணாதாயிரும், அப்படி பண்ணாதாயிரும், இது பண்ணாத அது இதாயிரும், இங்கிட்டு போகாத அது இதாயிடும், அங்கிட்டு போகாத அதை செஞ்சிடாத, இதை செஞ்சிடாத அதை செஞ்சிடாதுன்னு அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அது இருக்கிறது ஃபுல்லாக நெகட்டிவ் உங்களை சுற்றி தான் இருக்கும். கண்டிப்பாக அது பாசிட்டிவாக போகவே போகாது. சார் அதுக்கு என்னதான் சார் வழி அப்படின்னா, அந்த பீப்புளை இக்னோர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அந்த பீப்புளை இக்னோர் பண்ணிக்கோங்க. சார் எனக்கு மெயின் பிரச்சனையே வந்து சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள்ஸை இக்னோர் பண்ணுறதால சார் பிரச்சனையே, அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க சார் அப்படின்ட்டு ஒரு ரீசனாக நிறைய பேர் கேட்டாங்க. ஓகே, யாராவது ஏதாவது சொன்னால் நான் அதை ஃபுல்லாக நம்பிடுறேன் சார், அது மட்டும் தான் சார் மைண்டில் வச்சுருக்கேன், அதை இக்னோர் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குப்பா, கண்டிப்பாக இருக்குது. இங்கே பாருங்களேன், லைஃப்பில் சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் நீங்கள் என்ன சொன்னாலும் ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க, நீங்கள் என்ன செஞ்சாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. சரிங்களா? அது நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் கன்சிடரே பண்ணாதீங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு நீங்கள் உங்களோட ஒரு ரிப்ளைஸை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ முடியாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தேவையான பீப்புள்ஸ்க்கு ரிப்ளைஸ் கொடுங்க. தேவையில்லாத பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ரிப்ளை கொடுக்கணுங்கிற அவசியமே இருக்காது. அப்போது அவங்க நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிட்டு போட்டோம். உங்களுக்கு தெரியும்ல, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் நல்லவன் தெரியும்ல, போதும். ஏங்க 100 பேர் இருக்காங்கன்னா என்னை பற்றி 70% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு நல்லவன் தெரிஞ்சால் போதும். மிச்சம் இருக்கக்கூடிய 30% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு நான் சொல்லணும்னு நினச்சோங்களேன், அது கரெக்டாக இருக்காது.
ஓகேங்களா? நீ எவ்வளோதான் பக்காவாரு, சொல்கிறவன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பான். அதை வந்து நீ வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் அதை தான் சொல்கிறேன். சொல்கிறவங்க ஒன்று சொன்னால் இந்த காதை வாங்கி இந்த காதை வந்து போய்கிட்டே இருந்தால் மட்டும் தான் நம்ம வேலையை பார்க்க முடியும். சரிங்களா? நீ யாருக்கும் ஒரு இடத்துல நம்ம ஒன்று ரிப்ளைஸ் கொடுக்க முடியாது. ஓகே, என்னன்னாலும் சொல்லிட்டு போகலாம். சீரியஸாக நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இதை எவ்வளவோ ஒரு இடத்துல நம்ம சொல்லிட்டே போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஒருத்தரை பிடிக்கலன்னா அதை நான் ஒன்றே ஒன்று லைஃப்பில் சொல்கிறேன். உங்கள் கூட ஒரு பர்சன் இருக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து, அதாவது உங்ககிட்ட அவங்களுக்கு ஒன்று தேவைன்னா நீங்கள் என்னன்னாலும் சரி நல்ல விதமாக நீ நல்லா, நீ குட், நீ குட், நீ குட் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க. ஓகே, ஆனால் அதே இது அவங்கக்கிட்ட உங்ககிட்ட அவங்களுக்கு எதுவும் தேவைப்படாது இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் முன்னாடி பண்ண நல்லது எல்லாமே அவங்க கண்ணுக்கு கெட்டதாக தான் தெரியும். கூட இருக்கும்போது நல்லது 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 நல்லது, வா சூப்பர், உன்ன மாதிரி வரலாம் நான் பார்த்ததில்லை அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கும்போது இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகே, இதெல்லாம் பற்றி திங்க் பண்ணாதீங்க. லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி திங்க் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இங்கே யாருக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம ரிப்ளேஸ் கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வேலை கேட்காதுங்க. ஓகே, வேலை கேட்காது. இப்போ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்களே, ஐயோ இது உங்களை பற்றி என்ன சொல்லிட்டாரு, இவன் என்னை பற்றி நினச்சிப்பாரு, அவன் என்ன நான் சொன்னால் நமக்கு என்னங்க, அவன் உண்டு அவன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஓகேங்களா? சுற்றி இருக்கிறவன் 1000 பேர் 1000 ட்ரிகர் பண்ண தான் செய்வான். ஓகேங்களா? 1001 கூட ட்ரிகர் பண்ணட்டும். நீ எப்படின்னு உனக்கு தெரியல, உன் பேரண்ட்ஸுக்கு தெரியல, ஒன்று சுற்றி இருக்கிறவங்க தெரியல, ஐ மீன் அந்த செலக்டிவ் சுற்றி இருக்கக்கூடியவங்க தெரியல, போதும். ஓகே, அந்த தூரத்தில் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு போய் நான் பயப்படுறேனே அப்படின்னா எதுக்கு? அவன் 1000 சொல்லுவான், இவன் 2000 சொல்லுவான், இவன் 3000 சொல்லுவான், 4000 பேர் சொல்லுவான். ஓகே, சொல்லிவிட்டு அவன் சந்தோஷமாக இருப்பான். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? இல்லை. யாருக்கு ரிப்ளைஸ் கொடுத்துக்காதீங்க. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, இங்கே எல்லாருமே மிகப்பெரிய சக்திங்க. ஓகே, அதை என்றைக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரிங்களா, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கேட்டு 10 பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அது பெனிஃபிட்டு. 11 ஒருத்தன் ஆனால் போங்க ப்ரோ, நீங்கள் வந்து எனக்கு ஸ்டடி பிளான் வீடியோ போடுங்க, எனக்கு நீங்கள் இதை கூட செய்யுங்க, எனக்கு மோட்டிவேஷன் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை நான் கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. கரெக்டு தானே? ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தரோட லைஃப்பை சேவ் பண்ணுதுன்னா அது நல்லது தானே? கரெக்டுங்களா? ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ அதனால் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது, ஒரு பவர் இருக்குது. அந்த பவரை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். அந்த தேவையில்லாமல் இவங்களுக்கு ரிப்ளை கொடுக்க, அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்க, அதை தூக்கி மைண்டில் போடுங்க, அதை தூக்கி மைண்டில் போடுங்க, எதையும் நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேங்களா? லைஃப்பில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே தன்னைத்தானே உங்களை தேடி வரும். அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ உலகத்துக்கு என்னெல்லாம் நீங்கள் போகலாம், நீங்கள் லைஃப்பில் ஒன்ஸ் அச்சீவ் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், உங்களை தேடி இந்த உலகமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை வின்னர் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் வின் ஆகலைன்னா யூ ஆர் அ லூசர் அப்படின்னு சொல்லும். பட் அவங்க எதிர்பார்க்கும் போது தான் நம்ம வின் ஆகணுங்கிறது அவசியம் இல்லையா? இல்லையா? நமக்கு என்னைக்கு எழுதப்பட்டிருக்கோ அன்னைக்கு தான் அது நடந்து தீரும். இங்கே எல்லாருமே அதை எதிர்பார்த்துருக்காங்கன்னா அன்னைக்கு அந்த டைமில் அது நடக்கலைன்னா எதிர்பாராத நேரத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று நடக்கும்ல. தட்ஸ் ஆல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் டாப்பராக வந்து ஆவார், இவர் தான் ஸ்கூல் டாப்பர் அப்படிங்கிற லெவலில் வச்சுட்டே இருப்பாங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஸ்கூல் டாப்பருங்க, இவர் ஆய்வாருங்க, இவர் ஸ்கூல் டாப்பர் ஆயிடுவாருங்க அப்படிங்கிற லெவலில் வச்சுட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி எல்லாமே அவர் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருப்பாரு. அப்போ அந்த பையனை நல்லா ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அந்த புக் வச்சுக்கோ, இந்த புக் வச்சுக்கோ, இந்த இதை ஃபாலோ பண்ண, அந்த இதை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இதான் நான் ஸ்கூல் ஃபஸ்ட் வர அப்படிங்கிற லெவலில் போயிருப்பாங்க. மேக்ஸிமம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபஸ்ட் வந்துருக்க மாட்டான். ஓகேங்களா? ஸ்கூல் தேர்ட் வந்திருப்பான். எதிர்பாராத நேரத்தில் இருந்து அங்கேருந்து அடிபட்டு ஒருத்தர் வந்திருப்பான், டாப்பில் வந்திருப்பான். இதுலேயே பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கும். ரியாலிட்டி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? இதுதான் ரியாலிட்டிங்க. ஓகே, ஸோ இதை ஏன் நம்ம இங்கே சொல்கிறோம் அப்படின்னா எல்லாரும் வந்து நல்லா வச்சுக்கோ, எல்லாரும் வந்து உங்ககிட்ட இதை நீ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை வெறியோட வந்து உங்களை ஒரு கான்ஃபிடென்ட்டோட, ஒரு ட்ரஸ்ட்டோட, ஒரு நம்பிக்கையோட அங்கேருந்து இவன் ஜெயிச்சிருவான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரம் உங்களுக்கு அந்த நேரம் இல்லாத போது, உங்களுக்கு அது கிடைக்காத போது எல்லாரும் ஒட்டஞ்சு போய் அதை டவுன் ஆகிட்டாங்கன்னா ஓகே ஃபைன், பரவாயில்ல, அதை கொஞ்சம் அப்படியே மூணாகி போயிடலாம். ஆனால் இதுக்கு நீ டிசர்வ் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை திட்டும் போது உங்களுக்கு வரும் பாருங்க ட்ரோல்ஸு, அதை எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், மைண்டில் போட்டுக்காம கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி வச்சுட்டு அப்படியே தள்ளி விடணும். அவ்வளோதான். இங்கே போட்டுட்டோம், திரும்ப வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கே தோண ஆரம்பிச்சிடும், ஒருவேளை இது நமக்கு டிசர்வ் இல்லையோ, அதனால தான் நமக்கு இது கிடைக்கலையோ அப்படின்னு நமக்கே தோண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஓகே, லைஃப்பில் என்றைக்குமே டபுள் இருக்குங்க. அதாவது ஒரு சக்ஸஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஃபெயிலியர் இருக்குங்க, ஒரு ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா அடுத்த சக்ஸஸ் இருந்துச்சுங்க. ஓகே, ஒருத்தன் விழுந்துட்டா அப்படின்னா லைஃப்பில் அவன் விழுந்துட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. ஒருத்தன் எந்திரிச்சிட்டா அப்படின்னா அவன் லைஃப்பில் எந்திரிச்சிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை.
இன்பம் ஒரு பாடம், துன்பமும் ஒரு பாடம். இதுலேருந்து நான் ஒரு கற்றுக்கிறேன், அதுலேருந்து ஒரு கற்றுக்கிறேன். எல்லாமே எனக்கு இருக்குது. ஓகே, இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணி டேக்கிள் பண்ணி போகிறேன் அப்படிங்கிறது தான் வந்து இருக்குது. எல்லாருக்கும் நீங்கள் வந்து இங்கே பதில் சொல்லவே சொல்லாதீங்க. படிங்க ப்ரோ, எனக்கு படிக்கணும்னு ஆசை ப்ரோ. எவ்வளோ தூரம் படிக்க போகணும்னு ஆசை, உங்கள் ஆசை பெருசாக படுங்க, ஆசைப்படுங்க ப்ரோ. நான் 40 மார்க் எடுத்தால் போதும்னு நினைக்கிறேன், 200 மார்க் டோட்டல் வந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஆசை பெருசாக வைங்க, 300 மார்க் வேணும், எல்லா சப்ஜெக்ட் எக்ஸாம்ஸ் நடக்கணும், வெறியோட படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிங்க. சரிங்களா? நீங்கள் தான் பெரிய ஆள். அந்த 100 பேர் எக்ஸாம் நடக்குது, அந்த 100 பேரில் 20 பேர் பாஸ் ஆகிறாங்க. தட்ஸ் யூ. அந்த 20 பேரில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும். அது மட்டும் தான் உங்களோட இருக்கும். ஒருவேளை 21 ஆளாக நான் வந்துட்டேன்னா என்னை பின்னாடி அடித்து பற்றி விட்ருவாங்களே அப்படி நான் நினைக்கக்கூடாது. அந்த 20 பேர்த்தில் நான் வர்றேன் அப்படின்னு நினச்சிக்கணும். இல்லை ப்ரோ, என் ஃப்ரெண்டுலாம் நல்லா பெரிய ஆளாக அவன் படிக்கிறவன் ப்ரோ, நான்லாம் ஸ்கூல் லாஸ்ட்டுங்க அப்படிலாம் கிடையாது. ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தவங்க கூட சிஏ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க. ஸ்கூல் லாஸ்ட் எடுத்தவங்க கூட சிஏ இன்டர்லாம் டக்குன்னு போடுறவங்க இருப்பாங்க. இங்கே வந்து நீ டிசர்வா இல்லைங்கிறது தான். நீங்கள் வந்து நான் அங்கே பெரிய ஆள் இல்லை, நான் இங்கே பெரிய ஆள் இல்லை, நான் அங்கே நார்மலாக இருந்தேன், இங்கே என்னால் அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கவே கிடையாது. இது ஒரு போர் நடக்கிற இடம். இங்கே எல்லாருக்குமே இடம் உண்டு. இந்த அவனுக்கு தான் இவனுக்கு தான் கிடையாது. ஓகேங்களா சார்? நான் ஒரு நார்மல் ஃபேமிலி சார். நார்மல் ஃபேமிலின்னு நினைக்காதீங்க. நாளைக்கு உங்கள் ஃபேமிலி தான் ஒரு பெரிய லெவலில் உச்சத்துக்கு கொண்டு போகிற லெவலில் நீங்கள் இருக்கீங்க. அது உங்கள் கையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் உங்கள் எல்லாராலையும் முடியும். சரிங்களா? அவங்க எல்லாராலையும் முடியும். அச்சீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அடித்து தட்டுறோம், தூக்குறோம். இருக்கிற நாள் ஒவ்வொரு நாள் நான் அப்கமிங்கில் போடக்கூடிய ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி இந்தந்த வேலை ஃபாலோ பண்ணுங்கள், இந்தந்த வேலை ஃபாலோ பண்ணுங்கள், இது வேணும் இது வேணாம் அப்படின்னு சொல்கிறத கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சார் நீங்கள் சும்மா ஸ்டடி பிளான் சொல்லிட்டு போகிறீங்க, பட் அதுலேயும் மெயினானது இருக்குல்ல. ஓகே, ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக லா அண்ட் எத்திக்ஸ்லாம் எக்ஸாம்ஸ் நடந்துச்சு. இந்த கான்செப்ட் பார்த்துட்டு போங்கன்னு சொன்னேன். கரெக்டாக எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க. பார்க்காதவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, சார் அவுட் ஆஃப் சிலபஸ் சார் பண்ணேன். நான் முன்னாடி சொல்கிறேன், நான் வீடியோ போட்டு நீங்கள் பார்க்கல. ஸோ அந்த மாதிரி தான் சில இது தெரிஞ்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறது. ஓகே, ஸோ அதனால் இங்கே நல்லதும் இருக்குது, எல்லாம் இருக்குது. நீங்கள் கரெக்டான லெவலில் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு கிளாஸஸ் விதமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். கிளாஸஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருந்து நீங்கள் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் படிக்கிறீங்க, யார் சொல்கிறதுக்கும் ரியாக்ட் பண்ணிக்கவே வேண்டாம். இதெல்லாம் படித்து நீ என்ன பண்ண போகிற? பொண்ணு தானே, மேரேஜ் பண்ணிட்டு வீட்டில் இரு. ஓகே, பையன் தானே, போதும் 30,000 40,000 சம்பளம் வாங்க போதும், காலகட்டத்தில் மேரேஜ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் நீங்கள் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் பிரச்சனைங்க. பொண்ணாக பிறந்தாலும் ஓகே தான், இதுதான். பையனாக பிறந்தாலும் இதுதான். இவங்க ஒரு விதத்தில் ஃபேஸ் பண்ணுறாங்க, இவங்க ஒரு விதத்தில் ஃபேஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதாவது 22 23 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கூட்டம் ஃபுல்லாக நீ இன்னும் வேலைக்கு போகலையான்னு கேட்குறாங்க, ஒரு கூட்டம் ஃபுல்லாக இன்னும் மேரேஜ் பண்ணிக்கலையான்னு கேட்குறாங்க. ஓகே, இவங்க சொன்னபடி வேலைக்கும் போயாச்சு, மேரேஜும் அவங்க பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. மேரேஜ் பண்ணணும் பிடிச்சிக்கிட்டு இன்னும் பேபி இல்லையான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இவன் வேலைக்கு போனோன்னு பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ தான் சம்பளம் வாங்குறியா, இதுக்கு தான் 2 வருஷம் நீ உட்காந்து கஷ்டப்பட்டியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? வேலைக்கு போகலான்னு சொன்னீங்க, சரி 2 வருஷம் ஒரு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. புரியுமா புரியாதா? ட்ரைனிங்கிறது அங்கே கம்பல்சரி பண்ண வேண்டியது. அந்த இடத்துல இருந்துக்கிட்டு எப்படி கேட்குறது? என்ன 5,000 தான் வாங்கிட்டு இருக்க சார் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்? பரவாயில்ல, ட்ரைனிங்லேருந்து என்ன 10,000 5,000 வாங்கிட்டு இருக்க, நம்ம ஐயோ 30,000 வாங்கிட்டு இருக்கான்ப்பா. ஏங்க அது எம்ப்ளாயிங்க, இந்த ட்ரைனிங்க புரியுமா புரியலையா? புரியாதவங்கள்ட்டலாம் புரிய வைக்க முடியாது. சரிங்களா? உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போய்கிட்டே இருங்க. ஏன்னா சில பேருக்கு இதெல்லாம் புரிய வைக்க முடியாது. ஓகே, சிஏ மாதிரி சார், அவ்வளோதான். சிஏ மாதிரி தானா? இப்போ ரொம்ப கஷ்டமான படிப்போ? சரி ஓகே படிப்பா. அடுத்து ஒரு 6 மாதம் வருவாங்க. முடிச்சியா? இப்போ தானே பார்த்தீங்க, அதுக்குள்ளே எக்ஸாமே 6 மாதத்துக்கு இருக்க தரும். 6 மாதம் ஒருக்க வருமா? அப்போ நீ முடிச்சு அதுக்குள்ள உனக்கு ரொம்ப வயசாகும்ல அப்படின்னு கேட்குறவங்க இருப்பாங்க. எவன் என்ன கேட்டாலும் சரி, யார் என்ன கேட்டாலும் சரி, சரிங்களா? நமக்கு எப்போயுமே பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்குது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சிப்ளிங்ஸோட சப்போர்ட் இருக்குது, நம்ம அம்மா அப்பா, நம்ம சிப்ளிங்ஸ். ஓகேங்களா? அதை தாண்டி வேறு யாரோட சப்போர்ட் வேணும் உங்களுக்கு? யாரோட சப்போர்ட் வேணும்? ஆமாம் வேணுமா, சித்தப்பா வேணுமா, பெரியப்பா வேணுமா, யாரோட சப்போர்ட் வேணும்? சரிங்களா? நல்ல விதமான சப்போர்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போர்ட் பெருசாக வரலன்னா இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல சார், எதுக்குங்க சப்போர்ட் பண்ணணும்? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், வீட்டில் இருந்து சிஎம்ஏ பண்ணுறீங்களா, செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்களா சார்? பைசா இல்லை சார், எக்ஸாம் ஃபீஸ் பண்ணுற கூட எல்லாத்தையும் கேட்க முடியும் சார். ஒன்றும் பிரச்சனை, ஒரு ஆடிட் ஹவுஸ் போங்க, சைடில் அப்படியே வேலை பாருங்கள். மந்த்லி ஒரு 5,000 வச்சு கொடுப்பாங்க. 5,000 வச்சு நல்லா அதை ஏர்ன் பண்ணிட்டு நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை நிம்மதியானதை வாழ்ந்துட்டு பேசாமல் ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணிட்டு நிம்மதியை படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். யாரோட இதை ஏந்தி நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? இது நிறைய பேர் பசங்க வந்து டவுன் ஆகிட்டு இருந்தீங்க, இது நான் சொல்லணும்னு நினச்சேன், அதை நான் சொல்லிட்டேன். இன்னொன்று லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிட்டேன் சார். இந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. நான் உடனே சொல்கிறேன்,
இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்கணும், 4 ஹவர்ஸ்க்கு மேலே தூங்காத, மிச்ச நேரம் படிப்புன்னு இருக்கணும் அப்படிம்பாங்க. ரொம்ப படிப்புன்னு இருந்ததுனா தான் அப்படிங்கிறது கிடையாது. படிக்கணும் அதுக்காக இல்லைன்னு சொல்ல, தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் படிப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நாளைக்கு 6.5 ஹவர்ஸ் ஆச்சு ஒரு பர்சன் நார்மலாக தூங்கினா தான் ஹெல்த்தாக இருக்கும். அதையும் தாண்டி நான் படிக்கிறேன்னா அதில் நான் போய் கோட்டை கட்ட போகிறது கிடையாது. சரிங்களா? ஆமாங்க, படிச்சுவேன், எக்ஸாமில் நல்ல நிலமையில் மைண்ட் இருக்கணும், ஹெல்த்து சப்போர்ட் பண்ணணும். இங்கே ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி எழுத முடியும்? அப்படியே தூங்கிட வேண்டியதான், டயர்டாகிடும். ஸோ அதுதான் சார். அலாரம் வைக்கிறேன் சார், அலாரம் ஆஃப் பண்ணுறேன் சார், ஏதாவது வழி இருக்கா? நான் ஒன்று சொல்லட்டா, எனக்கு அலாரம் ஆஃப் பண்ணுற ஹேபிட் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4:50 ஏர்லி மார்னிங் நான் ஒரு 4:50க்கு அலாரம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 4:45க்கு நான் வேக்கப் ஆகிட்டு அலாரம் ஆஃப் பண்ணிடுவேன். நீங்கள் அலாரம் அடிச்சக்கப்புறம் தான் வேக்கப் ஆவீங்க. நான் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வேக்கப் ஆகிட்டு அடிக்க போகிற அலாரமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணுவேன். ஏன்னா பழகிருச்சு, ஆக்சுவலாக கிளாஸஸ்க்கு வேக்கப் ஆகி பழகிருச்சு. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ண தெரியுமா, அப்படியே கொஞ்சம் டயர்டாக இருக்கும், கொஞ்சம் அப்படியே சரி 5 மினிட்ஸ் தூங்கலானே அப்படிங்கும்போது அலாரம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குவோம். பார்த்தா 1 ஹவர் ஆகிடும், தூங்கிருப்போம். ஐயோ படிக்கணும்னு நினச்சோமே அப்படின்னு இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் எந்திக்கிற கரெக்ட் இதாக இருக்கும். நீங்கள் அலாரம் அடித்து வச்சுருங்க, வேக்கப் டக்குன்னு ஒன்று எழுந்திரிச்சிருங்க. ஏன்னா படுத்திருந்தாலும் அது லேசினஸ் ஆகும். டக்குன்னு வேக்கப் பண்ணிட்டு ஐஸை ப்ளிங்க் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உட்காந்துட்டே யாரும் தூங்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு மில்க்கோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரிலாக்ஸாக படிக்கலாம். ஓகேங்களா? அலாரம் ஆஃப் பண்ணுறது தானே பிரச்சனை. எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அலாரம் அடிச்சக்கப்புறம் எனக்கு ஆஃப் பண்ணுற ப்ராப்ளம் கிடையாது. அலாரம் அடிக்கிறதுக்கு 99% அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வேக்கப் பண்ணிடுவேன். எனக்கு அலாரம் சும்மா வெறும் ஃபார்மாலிட்டி தான் வச்சுருப்பேன். சரிங்களா? முன்னாடி இருந்தால் அப்படி தான். ஓகே, எனக்கு ஹேபிட் ஆகிடுச்சு. சில பேருக்கு அலாரம் அடிச்சக்கப்புறம் வேக்கப் பண்ணுறவங்க இருப்பீங்களா, அலாரம் அடித்தோடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு உடனே எந்திரிச்சிருங்க, அப்படியே பெட்டில் இருக்காங்க. அதான் லேசினஸ். ஓகே, தட்ஸ் ஆல். இதை சொல்ல நினச்சேன், சில பேர் இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க, அதான் சொல்ல நினச்சேன், சொல்லிட்டேன். ஷோ ஆல் தி வியூவர்ஸ், நல்லபடியாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.